நலம் மிகு சிந்தையேர் வணக்கம். நம் வாழ்வில் நம்முடைய தன்மை கெடாதபடி நாம் வாழ்வது என்பது மிக மிக தேவையான ஒன்று. பல நேரங்களில் பிறருடைய நலத்துக்காக, பிறருடைய தேவைக்காக, பிறருடைய சிந்தனைக்காக அல்லது பிறருக்கு உதவுவதற்காக என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் செய்கிற செயல்கள், நாம் எண்ணுகிற எண்ணங்கள், நாம் சொல்கிற சொற்கள் என்பவைகளில் நம்முடைய இயல்பை, நம்முடைய அறத்தை, நம்முடைய நன்மையை நாம் தொலைத்து விடுகிறோம் என்பது தற்காலத்தில் மிக இயல்பாக நடந்து வருகின்ற ஒன்று. அப்படி இருக்கிற சூழலிலே நம்மை நாம் பக்குவமாக, பத்திரமாக, தூய்மையாக நம்முடைய இயல்பு கெடாமல் பார்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல வழியை காஞ்சி மகா பெரியவர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிற தொடர் இதுதான். அழுக்கு வஸ்துவை எரிக்கிறதுல அக்னி மாதிரி இருக்கணும், அழுக்கை எரிப்பதில் அக்னி அசுத்தப்படுவதில்லை என்பது அந்த தொடர். நம்முடைய வழிபாட்டு மரபு ஒவ்வொன்றிலும் இந்த நெருப்புக்கு என்று ஒரு முதன்மை இருக்கிறது. ஏனென்றால் அது எது தனக்குள் வந்து விழுந்தாலும் தன்மையப்படுத்தி தன்னை போல் மாற்றி இறுதியில் நீருபூத்த நெருப்பு என்கின்ற வகையிலே சாம்பலாக்கி விடுமே ஒழிய தான் அந்த அழுக்கான பொருளால் அழுக்கடைவதில்லை, கனமான பொருளால் தன்னுடைய வடிவம் மாறுவதில்லை. இப்படி எந்த பொருளுக்கும் தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்காமல் அந்த பொருளை தன்னியல்புக்கு கொண்டு வருகிற தன்மை நெருப்புக்கு உண்டு. எப்பொழுதும் எங்கெரித்தாலும் மேலே நோக்கியே, உயரத்தை நோக்கியே எரிகின்ற ஆற்றல் நெருப்புக்கு உண்டு. அதனால்தான் எல்லா இடத்திலும் நெருப்புக்கு முதன்மை இருக்கிறது. தீமையை பொசுக்குகிற நெருப்பாக, தூய்மையை மேல் நோக்கி ஏற்றுகிற நெருப்பாக நம்முடைய செயல்பாடுகளிலே ஒரு நெருப்பை நாம் ஏற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த அழுக்கும் எந்த கரையும் நம்மை கலங்கப்படுத்த முடியாது. நாம் நெருப்பாய் இருந்தால் ஒளி வீசவும் இருளை விளக்கவும் கூட நம்மால் முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய நிலைகளை, இயல்புகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் தேவை. நம் வாழ்க்கையில் அல்லது நம்முடைய பயணத்தில் நம்முடைய நல்ல கோலத்தின் தேவை. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.